வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானே போட்டுட்டு இருந்தீங்க. அவ வந்து 1 வருஷம் தானே ஆச்சு. அதுக்கு முன்னாடி யார் இந்த வேலை செஞ்சது? அந்த ஞாபகம் எங்க போச்சு? அட விடுங்க மச்சான், பரணி தான் இவங்க 3 பேரையும் ஜோம்பேறி ஆக்கி வச்சிருக்கா. இல்ல அசிகேஷ், நீ போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வாசப்பெருக்கி கோலம் போடு. இனி எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லி தான் செய்வீங்களா? ஏன் பரணி உங்களை அப்படிதான் பழகி வச்சிருக்கலா? இல்ல அவளை சொல்லும்லா. இல்லை எல்லாரும் எந்திரிச்சு இம்புட்டு நேரம் ஆச்சு, ஒரு காபி தண்ணி போடீங்களா? யாரு போய் காபி போடுவா? அண்ணா 10 நிமிஷம்ண்ணே, பால் காய்ச்சிடுறேன், கோலம் போட்டுட்டு காப்பி போட்டு கொடுத்துடுறேன். என் மருமக வீட்டை விட்டு போனா நிம்மதியே போச்சு. எப்போ நீ எங்க விடியாம சட்டைய மாட்டிட்டு போய் ஊரை சுத்திட்டு வர? போர் அடிச்சுது, அதான் தீச்சட்டியை தூக்கிட்டு 4 தெருவுக்கு போய் சாமி ஆடிட்டு வரேன். திங்குன்னு கேக்குறான் பாரு கேள்வி. நான் தான் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன்ல. தொண்டை காப்பின்னு வறண்டு போச்சு, அதான் போய் காப்பி குடிச்சிட்டு வரேன். பாத்தீங்களா? அண்ணே, என்னுடைய தப்புதான். பரணி போனது என்னால தானே. இல்லை நான் சொன்ன சொல்லு தாங்க முடியாம அவ போனது. உன்னால ஒண்ணும் கிடையாது. இம்பிட்டு நேரம் ஆச்சா, நீயாவது எந்திரிச்சு காபி போட்டுக்கலாம்ல. அண்ணே, பரணி எப்படியோ எங்களெல்லாம் சொகுசா பழக விட்டுட்டான். அதுல நடந்த தப்புதான். எல்லாரும் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எந்திரிக்கிறோம். இனிமே இந்த தப்பு நடக்காதுன்னு போதுமா? இல்லை பரணி ஒன்னும் படிக்காதவ கிடையாது. அவ ஒரு டாக்டர்லா. அவ எந்திரிச்சு இந்த வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு கிளினிக் போயிட்டு அம்புட்டு பேஷண்ட்டுகளுக்கு வைத்தியமும் பார்த்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு எல்லா கடமையும் எப்படி செஞ்சவ அவ? அவ எல்லாம் உங்களை இப்படி பழகி வச்சு கெடுத்து விட்டுருக்கா. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிடுங்க, பரணி இங்க வரமாட்டா. நீங்க தான் அம்புட்டியும் செய்யணும், புரியுதா? என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. ஒருவேளை அவ அமெரிக்காவுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ அமெரிக்காவுக்கு போய்தான் ஆகணும், நான் ஒத்த கால நின்று இருப்பணும் என்னவோ தெரியல. இல்லை எனக்கு மட்டும் நான் படிக்கூடாதுன்ற ஆசை. அவ மேல படிக்கணும், மேல உயரணும் தானே எனக்கு ஆசை. அவ போகக்கூடாதுன்னு சொன்னது ஏன் சுயநத்துக்காக நான் சொன்னதில்லை. சத்தியமா அந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறைனாலதான். நீங்க என்ன நினைக்கீங்க? அப்படி ஒரு மோசமானவனா நானு? இல்லை என் ஆசை என்னன்னு அவளுக்கு தெரியும்ல, அவளுக்கு தெரியும். ஆனா எப்படா இந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படா இந்த குடும்பத்தை கொண்டு வந்து நடு தெருவில் நிக்க வைக்கலான்னு காத்து கிடக்கானே. காவ காத்த பாம்பு மாதிரி அவன் அப்ப அவன் என் காது படவே சொல்லுதாம்ல, பரணியை பிரிச்சு இந்த குடும்பத்தை உடைக்கேண்டி. அதை கேட்ட பதட்டத்துல தான்ல நான் போக வேண்டாம்னு சொன்னது. அது அவள் பாண்டி எசக்கி வாடி. நல்லா இருக்கியா? நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்க? ஏலே சௌந்தரம், என்னத்துக்குல இம்பிட்டு பேரு என்னமோ பால் குடம் பன்னீர் குடம் தூக்குற மாதிரி எப்படி படையோட வந்திருக்காளுவ? நீயே கேளு, உன் முன்னாடி தானே நிக்காக எல்லாம். இது எங்க அப்பா வீடு, உன் வீடு இல்ல. சும்மா விருந்தாடி வந்துட்டு பெண்ணத்துக்கு பேன் பாத்துக்கிட்டு இருக்கியா? வாய மூடிட்டு இருக்க மாட்டியா? இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசிக்கிடுவோம். அதானே, உனக்காவது மான ரோசம் இருக்கிறதாவது. இத பாரு, இவன் உன்னை பெத்தவன், நான் உங்க அப்பன் கூட பிறந்தா அக்கா, உன் அத்தை. இத பாரு, கொஞ்சமாவது உனக்கு ரோசா இருந்துச்சுன்னா இந்த பொறாதி குடும்பத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு கொடுத்து பேசுவியால? மர்மோனா ரொம்ப ஓவரா பேசுறா, கொஞ்சம் அடக்கி வைங்க. மாப்பிளையா? யாருல மாப்பிள? உன் தங்கச்சிய கட்டி கொடுத்து மச்சான் மச்சான்னு இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு கூணி குறுகிட்டு வந்து வாசல்ல நின்ன வந்தான நீயே. இப்ப என் தம்பி அருமை பெருமையா பெத்த மவன் உனக்கு மாப்பிள்ளைய? அவரு பெத்த பொண்ணை கட்டினா அவருக்கு மாப்பிள்ளை இல்லாம சித்தப்பாவோ? ஏ பெரியாத்தா, நீ என்னைக்கு ஊமையாவ போவதியோ அன்னைக்குதான் இந்த உலகத்துக்கே விடியும். விடல, இது ஒரு ரோசம் கட்ட பொம்பளை, திங்கிறதே ஓசிச்சோறு. நல்லா நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு மூக்கு பிடிக்க தின்னுட்டு நொறநாட்டியம் பேசுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல.
எவடா ரோஷம் கெட்டவன் ஆ? இது பாரு, உண்மையான ரோசம் கெட்டவன்னா அது நீதாம்ல. உன் தங்கச்சிக்கு இருக்கிற ரோசத்துல தும்பத்தோண்டு ரோசா இருந்தா கூட நல்லா இருக்கும். இந்த இசக்கி அவளோட முந்தானைய புடிச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே இருக்கியே. அக்கா, உண்மையிலேயே பிரச்சனை வேணாம் தான் பொறுத்து போறேன். இதுக்கு பேரு பயம் இல்ல. நான் ஆரம்பிச்சேன்னு வையி, நீ தாங்க மாட்டேன். ஆ, அக்கா நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏலே, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அவன், நீ பாத்துக்கிட்டு நிக்க. ஏம்ல பரணி, இன்னும் எதுக்குல இந்த சூனியக்காரையை நம்ம வீட்டுல உட்கார வச்சிருக்க? அடிச்சு பத்தி விட உனக்கு எப்படி நேரம் ஆக போகுது? ஏலே, இவதான் ஏற்கனவே சிக்கல்ல இருக்காளே. ஏம்ல பரணி, உனக்கு என்னல? நீ அமெரிக்கா போகணும் அப்படித்தானே? நான் சம்மு கிட்ட பேசுறோம்ல, நானே அவனை சமாதானப்படுத்தி உன்னை அமெரிக்காக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தோம்ல. உனக்கு கூட நான் என்ன சொல்றேன், எதுக்காக சொல்றேன்னு புரியலல்ல. சரி, நான் மூளை கெட்டவன், எனக்கு புரியல. நீதான் எடுத்து சொல்ல. என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம்ல. அப்பாவுக்கும் சண்முகத்துக்கும் பிடிக்காதுதான். அப்பாவோட உண்மையான மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும் தான். ஆனா இப்ப போறப்ப அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரே, அது உண்மைதானே? சாரி இல்ல, எனக்கு புரியுது. ஆனா நீ என்ன பேசினாலும் நான் முடிவு பண்ணதான் நடக்கும். நடக்காத ஒண்ணுக்காக நீ மறுபடியும் கஷ்டப்படாத. நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல.